துபாயில் உள்ள அதிகாரிகள் போக்குவரத்து அபராதங்களை செலுத்துவதை ரெசிடென்சி விசாக்களை வழங்கும் அல்லது புதுப்பிக்கும் செயல்முறையுடன் இணைக்கும் ஒரு புதிய அமைப்பை பரிசோதித்து வருவதாக செய்திகளை வெளியிட்டிருக்கு. புதிய முறையை பொறுத்தவரை நிலுவையில் உள்ள போக்குவரத்து ஃபைன்ஸை கொண்ட குடியிருப்பாளர்கள் தங்கள் விசா நடைமுறைகளை முடிப்பதற்கு முன்பு அவற்றை முழுமையாகவோ அல்லது தவணைகள் மூலமாகவோ செலுத்தணும். GDRFA தலைமையிலான இந்த முயற்சி பொறுப்பாக வாகனம் ஓட்டுவதையும் சரியான நேரத்தில் கட்டணம் செலுத்துவதையும் ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டது. மக்களை கட்டுப்படுத்துவது இதன் நோக்கம் அல்ல என்று துபாயில் உள்ள GDRFA-யின் இயக்குனர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அகமது அல் மரி சொல்லியிருக்காரு. விசா புதுப்பிப்புகளை இந்த அமைப்பு முற்றிலுமாக தடுக்கவில்லை என்றாலும் விசா விண்ணப்ப செயல்முறையின் போது நிலுவையில் உள்ள எந்த ஒரு ஃபைனையும் தீர்க்க தனிநபர்களை தூண்டுது. மேலும் பல சந்தர்ப்பங்களில் தவணைகளுக்கான விருப்பங்களுடன் கட்டண செயல்முறை மூலம் குடியிருப்பாளர்கள் வழிநடத்தப்படுவார்கள். இந்த திட்டம் இன்னும் சோதனை கட்டத்துல தான் இருக்கு. இன்னுமே நடைமுறைக்கு பயன்படுத்தப்படல. துபாய் விமான நிலையத்தின் GDRFA மையத்தில் இது தற்போது நடைமுறையில் இல்லை. இந்த அமைப்பு நடைமுறைக்கு ஏற்றதாகவும் பயனர் நட்புடனும் இருப்பதை உறுதி செய்வதற்காக சோதனையை தொடங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இது போன்ற நடவடிக்கை அறிமுகப்படுத்துவது இது முதல் முறை அல்ல. கடந்த 2014 உள்துறை அமைச்சகம் இதே போன்ற நடவடிக்கையை பரிசீலித்தது. செலுத்தப்படாத போக்குவரத்து ஃபைன் உள்ள நபர்களுக்கு விசாக்கள் புதுப்பிக்கப்படாது அப்படின்னு எச்சரிச்சாங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.